திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திரு நேரிசை. தலம் கடவூர் வீரட்டம். பதிகம் 31 பாடல் 5. தலக்கமே செய்து வாழ்ந்து தக்க ஆறு ஒன்று இன்றி விளக்குவார் இலாமையாலே விளக்கத்தில் கோழி போன்றேன். தலக்கமே செய்து வாழ்ந்து தக்க ஆறு ஒன்றும் இன்றி விளக்குவார் இல்லாமையாலே விளக்கத்தில் கோழி போன்றேன். விளக்கத்தில் கோழி போன்றேன் மலக்குவார் மனத்தினுள்ளே. மலக்குவார் மனத்தின் உள்ளே காலனார் தமர்கள் வந்து. மலக்குவார் மனத்தின் உள்ளே காலனார் தமர்கள் வந்து கலக்க நான் கலக்குகின்றேன் கடவூர் வீரட்ட நீரே. மலக்குவார் மனத்தில் உள்ளே காலனார் தமர்கள் வந்து கலக்கு நான் கலக்குகின்றேன் கடவூர் வீரட்ட நீரே. கடவூர் விரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 5ஆம் பாடல்லையும் என்ன கூறுகிறேன் என்றால், நல்ல செயல்களை செய்யாமல் இழிந்த செயல்களை செய்து கொண்டு இருக்கும் இந்த உடல், இந்த மனித பிறவி வாய்த்ததற்கு இந்த செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனித பிறவியான நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனித பிறவி வாய்த்ததற்கு உண்டான நல்ல செயல்களை செய்யாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது நம்மளை வழிபடுத்துவோர் யார் என்றால் இப்பொழுது நமக்கு இல்லை, வழிபடுத்துவார் எவரும் இல்லை. அந்த வழிபடுத்துவோர் இல்லாமையால் விளக்கங்களை தேடிச் சென்று அதனில் வீழ்ந்து மாயும் விட்டில் பூச்சி. அந்த விளக்கு இருக்கு இல்லையா, விளக்கை தேடிச் சென்று என்ன பையும் அந்த விட்டில் பூச்சி பார்த்தீர்கள் என்றால், விளக்கை வெளிச்சத்தை நோக்கி விளக்கு எரியும் போது அதை தேடிச் சென்று அதன் மீது பட்டு விட்டில் பூச்சியானது மடிந்துவிடும். அவ்வாறு பிறவிக்கடலில் சென்று நான் வீழ்கின்றேன். பிறவிக்கடலில் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று வீழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த ஐம்பொறிங்களை அடக்கி எனது மனதில் மயக்கம் விளைவித்து என்னை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. ஐம்பொறிகளை அடக்காம அதன் மயக்கத்தில் நான் சென்று துன்பமாகிய துன்பக்கடலில் நான் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இமயவன் தூதுவர் வந்து எனது உயிரை, அதாவது யமதருமன் வந்து இந்த உயிரினை பறிக்கும் போது கவர்ந்து சென்று விடுகின்றார். பின்னர் நான் மறுபடியும் பிறக்க நேரிடுமோ என்ற கலக்கம் அடைகின்றேன். அதாவது இந்த மாதிரி தீய செயல்களை செய்திருக்கும் பொழுது நமக்கு பிறப்பு நிச்சயம் இறைவன் கொடுப்பார். அவ்வாறு நான் யமதருமன் வந்து என் உயிரை பறித்து சொல்லும் பொழுது மறுபடியும் பிறப்பு வந்துவிடுமோ என்று நான் கலங்குகின்றேன். கடவூர் வீரட்டத்தில் உரையும் இறைவனே, நீர்தான் எனது கலக்கத்தை நீக்கி பிறவி பெருங்கடலில் இருந்து நான் கரையேற உதவ வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமி. திருச்சிற்றம்பலம்.